கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய தைத்திரிய ஆரண்யகத்துல 10வது பாகம்தான் மகாநாராயணோபனிஷத்னு பேர். அந்த மகாநாராயணோபனிஷத்துக்கு பிரமாணம் எப்படி சொல்லுவா? புதுசா கேட்குற மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க, அது ஆன வரைக்கும் நான் சிம்பிளா சொல்ற பார்க்குறேன். அந்த மகாநாராயண உபனிஷத்துங்கிறது மகா பிரமாணம்ங்கிறது எப்படி தெரியறதுன்னா 2 இடம் சொல்றேன். ஆதிசங்கர பகவத்பாதாள் பிரம்மசூத்திரத்துல, வேதாந்த சூத்திரத்துல 3வது அத்தியாயத்துல 3வது பாதத்துல 24வது அதிகரணத்துல சாதிக்கிறார். தைத்தரியகா அபி கஷ்டித் புருஷயஜ்ஞம் கல்பயந்தி. புருஷயஜ்ஞம் கல்பயந்திங்கிறது புருஷ சூக்தத்துல வரும். தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞா ஸ்யாத்மஜாய யஜமானஹ ஸ்ரத்தா பத்னி ஞாச இதி பிரம்மா பிரம்மஹி பரஹா பரோஹி பிரம்மா அப்படின்னு நாராயணோபனிஷத்துலேருந்து வாக்கியத்தை எடுக்கிறதுனால ஆதிசங்கர பகவத்பாதர் எடுத்ததுனால இது முக்கிய பிரமாணம். அதே சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் அதே பிரம்மசூத்திரத்துல 23வது அதிகரணத்துல எடுக்கிறார். லிங்கபூயஸ்த்வாத் தத்பி பலியா. அந்த இடத்துல சஹஸ்ரசீருஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபுங்கிற இடத்துல நாராயண அனுவாக்கம் மகாநாராயண உபனிஷத் எடுக்கிறதுனால இது ராமானுஜராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட மகா பிரமாணம். அதனால 2 மகாபிரிவா, ஆதிசங்கர பகவத்பாதாள், பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் 2 பேருமே மகாநாராயண உபனிஷத்தை எடுத்துட்டு இருக்கா. அப்படின்னா மகாநாராயண உபனிஷத்துக்கு அடங்கிய துர்கா சூக்தம் அப்படிங்கிற பாகம் ரொம்ப பிரமாணம், ரொம்ப முக்கியம். அதை யாரெல்லாம் படிக்கலாம்? ஐயர் சொல்லி, ஐயங்கார் சொல்லின்னு ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு கேட்டால் வேதத்தில் அந்த மாதிரி பிரிவினையே கிடையாது. அந்த விதத்தில் நம்மளாம் பாக்கியசாலிகள். ஐயர் வேதம், ஐயங்கார் வேதம், மாத்வாளுக்கு வேதம், செட்டியார் வேதம், முதலியார் வேதம்லாம் கிடையாது, ஒரே வேதம் தான். அதனால வேதத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் அத்தனை பேரும் சேவிக்கலாம் ஆச்சாரிய முகேன. இதுல ருத்ரத்தை ஸ்மார்த்தாள் தான் சேவிக்கணும், புருஷ சுக்தத்தை வைஷ்ணவா தான் சேவிக்கணுங்கிறது இல்லை. வேதத்துல இருக்க பாகத்துல ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த மாதிரி வித்தியாசம் பண்ணிட்டோன்னு வச்சுங்கோ, அப்ப நம்ம வைதிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இல்லைன்னு அர்த்தம். அதனால துர்கா சுக்தம் முக்கிய பிரமாணம். அதுல இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில 8 மந்திரங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுறது. அதுல 7வது மந்திரத்துக்கு கமெண்ட்ரி கிடையாது. அதனால அதுக்கு நான் சொல்ல போறது இல்லை அர்த்தம். 6 மந்திரங்கள், கடைசியா வரக்கூடிய துர்கா காயத்ரி, அதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லணும். சரி, இப்ப நான் ஆரம்பிச்சுடுறேன். ஏன்னா இப்போ ஒரு அந்தந்த மந்திரத்துக்கு வரும்போது உட்பொருள் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சூக்தத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும்போது நீங்க எப்படி கேட்கணும்னா, அந்த சூக்தத்தை சொல்லிட்டு ஒரு மாதிரி பதபதார்த்தம் சொல்லிட்டு இது எந்த ஆச்சாரியவரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். வேதத்துக்கு பொதுவா முழு வேதத்துக்கும் வியாக்கியானம் பண்ணவா யாராவது இருக்காளான்னா கிட்டத்தட்ட முழு வேதத்துக்கும் வியாக்கியானம் பண்ணவர் சாயனாச்சாரியாள், மகனியாள். சாயனாச்சாரியாள் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது இருந்த மகனியாள். அவர் முழு வேதத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட. அவருக்கு முன்னாடி இருந்த இன்னொரு வியாக்கியாதா பட்டபாஸ்கரர் அப்படின்னு பேர், ஞாபகம் வச்சுங்கோ. 12th century அவர், இவர் 14th 15th century. அடுத்தது ரங்கராமானுஜ முனின்னு பேர், அவருக்கு உபனிஷத் பாஷ்யக்காரர்னு சொல்லுவா. அவர் 16வது 17ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு பட்டபாஸ்கரர், 14 15 சாயனாச்சாரியாள், 16 17 ரங்கராமானுஜ முனி. இவா 3 பேரும் தான் இந்த இடத்துக்கு, இந்த பாகம் துர்கா சுக்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏன் வியாக்கியானத்தை தழுவி சொல்லணும்? Why should I adhere to the commentary while explaining this? னா வேதத்துல சில வார்த்தைகளுக்கெல்லாம் நடைமுறை சம்ஸ்கிருதத்துல இல்லை. அதுக்கு அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும். அதுக்கு எங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஒரு வழி சொல்லியிருக்காரு, எந்தெந்த பாகத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்னு. அதையும் அடியொத்தி சொல்றேன். ஜாதவேதசே சுனவாம சோமம் அராதீயதோ நிஜஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் துரிதாத்ய அக்னிஹி அப்படின்னு இருக்கு. இதுதான் முதல் மந்திரம். நீங்க இதெல்லாம் கேட்டிருப்பீங்க எங்கேயாவது. ஜாதவேதசே, நான் ஏன் ஸ்வரத்தோடு சேர்த்து சொல்லலைன்னா, அர்த்தம் சொல்லும் போது குரல் மேலேயும் கீழையும் போகும். அப்ப ஸ்வரம் தப்பிட்டோன்னு வச்சுக்கோ, அப்போ மரணம்னு சொல்லுவா. அதனால இப்ப மரணத்தை கடக்கிறதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இதை சொல்லிவிட்டீங்க மரணம் வந்துடுத்துனா என்ன பண்றதுங்கிறதுக்காக மந்திரத்தை மட்டும் சொல்றேன். ஜாதவேதசே அப்படின்னு இருக்கு. ஜாதவேதசேனா என்ன அர்த்தம் சொல்றார் வியாக்கியாத்தா? இதெல்லாம் சம்ஸ்கிருத பங்கிகள், அது காதால கேட்கிறீங்களா? பாபக்ஷயார்த்தம் பரமேஸ்வர கோரதனு பிரார்த்தனா மந்திரம் இதம் ஜாதாக வேதாக யஸ்மாத் சஹ ஜாதவேதா.
நம்ம அக்னிய கல்யாணங்கள்ல எந்த ஒரு முக்கியமான காரியங்கள் பண்ணாலும் அக்னியை மூட்டிடுறோம். அவருக்கு ஜாத்தவேதன்னு பேர். வேதத்துல அக்னிக்கு பல பெயர்கள்ல முக்கியமான பெயர் ஜாத்தவேதன் அப்படின்னு பேர். ஜாதேதி வேதா ஜாத்தவேதா. யார் அக்னிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காளோ உட்கார்ந்து இருக்கிறவருடைய முழு ஜாதகமும் அக்னிக்கு தெரியுமா. அதனால அவருக்கு ஜாத்தவேதன்னு பேர். ஜாதேதி வேதா ஜாத்தவேதா. நம்ம அக்னியை மூட்டி வச்சோம்னா அதுக்கு நமக்கு ஒரு நெருப்பு தானே அது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, அக்னி தேவதையா பாரு, அதுக்கு உன்னை பத்தி முழுக்க தெரியும், அதனால ஜாத்தவேதன்னு பேர். இன்னொரு அர்த்தம் சொல்றார், பாபக்ஷயார்த்தம் பரமேஸ்வர கோரதனு பிரார்த்தனா மந்திரம். பரமேஸ்வரனுடைய கோரஸ்வரூபமாகவும் அக்னி திகழ்கின்றார். பாபக்ஷயார்த்தம், அக்னியை பார்த்தாலே தீயினில் தூஷாகும் செப்பு, பாவங்கள்லாம் ஒழியும். ஜாதவேதச இதி ஜாதமிதம் சர்வே சராச்சரம் ஸ்தித்யுத்பத்தி பிரளயான்யாயேன ஜாதவேதஸ்யா இதம் ஜாதவேதசோ அர்ச்சாய. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய சரம் அச்சரம், எது நடக்கக்கூடியவை நடக்காதவை, எது ஞானம் உள்ளவை ஞானமற்றவை, சேதன அச்சேதனங்கள் அத்தனையுடையவும் பிறப்பு இருப்பு அழிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாகவும் இருக்கின்றபடியால் ஜாதவேதன். இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்வேன். எங்கெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ் சொல்லப்பட்டிருக்கோ, அக்னி, நாராயண, லக்ஷ்மி, துர்கா அப்படின்னு சொன்னா தனித்தனியா அர்த்தம் சொல்லலாம். இப்போ நமக்க குபாய நிஷங்கினே ஸ்தேனானாம் பதையேன் 4வது அனுவாக்கத்துல வருதுன்னா சிவனுக்கும் அர்த்தம் சொல்லலாம். அதை காமன் நவுனாக்கி பரபிரம்மத்துக்கும் சொல்லலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இப்போ துர்கா சுக்தம்னு பேர். நீங்க உடனே 2வது மந்திரத்துல தான் நான் அம்பாளை சம்மந்தப்படுத்தி சொல்லுவேன். ஏன்னா வியாக்கியாத்தாக்கள் முதல் மந்திரத்துல அம்பாளை பத்தி அங்க பிரஸ்தாவம் பண்ணல. அதனால நான் ஜாதவேதன்னா அக்னி பரமாத்மான்னு வச்சுதான் அர்த்தம் சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல சொல்லும் போது ஜாதவேதசே ஹே அக்னியே சுனவாம. சுனவாமன்னா என்னவா இருக்கும்? என்ன சார் நீங்க தான் சொல்ல வந்திருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும், எங்களே கேள்வி கேட்டேன். சுனவாமன்னா பிழியறதுன்னு அர்த்தம். ஜாதவேதசே ஹே அக்னி, அக்னியை பார்த்து சொல்றோம். சுனவாம, நான் பிழிய போறேன். எதை பிழிய போறேன்? சோமம். சோமம்னு ஒரு கொடி உண்டு, ஒரு லதா உண்டு. அந்த லத்தை, அந்த கிரீப்பருக்கு சோமலத்தைன்னு பேர். அதுக்கு சயின்ஸ்ல சார்கோஸ்டெம்மா அசிடம் அப்படின்னு பேர், பைனாமியல் நாமன்கிளேச்சர்ல சோமலத்தைக்கு. அதை பிழியறேன். இப்போ அது பெரிய கோரா.comனு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் யார் வேணாலும் அனமாத்து தெரிஞ்சவா நீங்க நான் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், யாரோ ஒருத்தர் பதில் சொல்வார். வேர் பீப்புள் ட்ரிங்கிங் டியூரிங் வேதிக் டைம்ஸ். ட்ரிங்கிங்னா நீங்க வாட்டர்னு நினைக்காதீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல சாதாரணமா குடிப்பதுன்னு நீங்க அப்படி நினைப்பேள். லிக்கர் குடிப்பாளா? உடனே ஒருத்தர் எழுதுறார், எஸ் இன் வேதாஸ் இட் இஸ் செட் தே ட்ராங்க் சோமா ஜூஸ். சோமா லத்தையெல்லாம் பிழிஞ்சா டம்ளரா ஜூஸ் வராது, அது பிழிஞ்சேல்னா ஒரு டிராப் தான் வரும். அதனால லிக்கர் அப்படிங்கிறது சோமரசத்துக்கும் லிக்கருக்கும் சம்பந்தமே இல்லை. ஓஹோ, அந்த காலத்துல எல்லாரும் நான் ட்ரிங்கிங் பீப்புளா இல்லை. குடியும் அந்த காலத்துல உண்டு. அதுக்கு வாருணின்னு பேர். பார்க்கடலை கடையும் போது அது வந்திருக்கு. அது எப்படி சார் வந்தது, அந்த ப்ராசஸை சொல்லுங்க, அதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். வாருணி ட்ரிங்கிங் வாஸ் தேர். நம்ம எதையுமே மறைக்கிறது இல்லை, நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிறத அப்படியே சொல்லிடுறோம். பலராம அவதாரம் எடுக்கும்போது பலராமர் ஆவேஷ்ய அவதாரம். அதனால கிருஷ்ணருடைய பிள்ளை துரியோதனன் பொண்ணை கடத்தின்னு வந்துடுறான். அந்த கதை உங்களுக்கு தெரியுமோ? மகாபாரதத்துல இருக்கு. என்னன்னா, துரியோதனன் பொண்ணு, அவளை கிருஷ்ணரோட பிள்ளை ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்கும் சிவன் அவருடைய அனுகிரகத்தினால ஒரு பிள்ளை ஷாம்பன்னு பிறந்தது. அந்த ஷாம்பன் போய் அந்த பொண்ணை கடத்தின்னு வந்துடுது. வந்த உடனே அந்த பிள்ளை கொஞ்சம் அது தினம் அது மேலே எஃப்ஐஆர் இருக்கும், கிருஷ்ணருடைய இந்த பிள்ளை ஷாம்பன்னு பேர். அப்போ பலராமர் போய் தன்னுடைய தம்பி பிள்ளைய காப்பாத்தின்னு வர்றார். அப்போ ஹஸ்தினாபுரத்துக்கு போகும்போது நன்னா குடிச்சுட்டு போறார். சரி, இதெல்லாம் நீங்க போய் வீடியோல சொன்னீங்கன்னா கரெக்டா யாராவது இதை மட்டும் கட் பண்ணி see in those days they used to drink அப்படின்பா. நான் சொல்லணுங்கிறதே இல்லை. இப்போ நம்மளதெல்லாம் ஓப்பன் புக்கு, நம்மளாம் ஓப்பன் லைப்ரரி. நம்ம அவா சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே இருக்குன்னு சொல்லிடலாமே. இப்போ என்ன இருக்கு? குடி இருந்தது. ஆனா சோம ரசத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சோம ரசம்ங்கிறது எங்க முக்கியம்னு சொல்றேன். கல்யாணங்கள் பண்ணும்போது அப்பா மடியில இந்த பொண்ணு உட்கார்ந்த உடனே நுகத்தடி வச்சு ஒரு டிராப்பா விடுவா. சொட்டு நீலம் டோய் ஒரு டிராப்பா விடுவா, பார்த்துருக்கா? நுகத்தடி வச்சு. அது எதுக்குன்னா அபாலா மந்திரம்னு பேர் இருக்குது கல்யாணத்துல. அபாலான்னு அந்த காலத்துல ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு சோமயாகம் பண்ணவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை.
யாரு சோமயாகம் வந்து பெஞ்ச் மார்க் மாதிரி CFA all 3 levels + சார்ட்டர் இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் போஸ்ட் டாக்டரேட் முடிச்சுட்டு அவருக்கு ஏதாவது ஃபண்டிங் அந்த லெபார்டரியில வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சோமயாகம் பண்றவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சோமயாகம் பண்ணி சோமரசத்தை பருகக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ அவளுக்கு சோம்யன்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ. சௌமியன்னா அழகன்னு அர்த்தம். அது சௌ, இது சோம்ய. சோமம் அருகதி இது சோம்யா. அதனால அந்த சோமபானம் யாருக்கு தகுதி உண்டோ யாகம் பண்றாளோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பாலாம் காத்துட்டு இருந்தா. அப்பவே பிள்ளை கிடைக்கல. சோமயாகம் பண்ற பிள்ளை கிடைக்கல. அவ என்ன பண்ணிட்டா, சூசைட் கமிட் பண்ணிக்கலான்னு மலை உச்சியிலேருந்து குதிக்க போயிட்டா. குதிக்க போகும்போது அவ என்ன எடுத்து கீழே டமால்னு விழுந்து போனோம் அவ. ஆனா அவ கால் என்ன எடுத்து அந்த 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 கிளிஃபை சுத்தி சோம லத்தையா சுத்தின்னு இருக்கு. அந்த கிளிஃபுக்கும் லத்தைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப்ல அவ கால் மாட்டின்னு விடுத்து. எப்படி ஒரு அனிமேஷன் மாதிரி பொறுத்து பாருங்க. அவ அப்ப என்ன பண்ணிட்டானா, அந்த விழறது தான் விழறோம், மாட்டினுட்டோம். இப்போ சோமலத்தைய பிழிஞ்சா. அதுலேருந்து ஒரு டிராப்பு சோமரசம் சொட்டித்து. சொட்டின உடனே அவ என்ன பண்ணா, விடுறத தான் விடுறோம், இந்திரனுக்கு கொடுக்கலாம்னு இந்திராய சுவாகான்னு சொல்லிட்டு அவ கீழே விழுந்தா. விழுந்ததுல என்ன ஆகும், ஒரே ஸ்கின் எல்லாம் அப்ரேஷன் ஆகி அங்கங்க ஒரே பிளட் எல்லாம் ஊஸ் அவுட் ஆயிட்டு. இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்திரனுக்கு யாராவது சின்னதாக ஏதாவது கொடுத்தா கூட அவர் வந்துருவார். அவர் என்ன பண்ணிட்டார், ரதாரூடனாக இந்திரன் வந்தார். வந்து பார்த்தா பாவம் சோமம் ஹவிசா கொடுத்தவளுக்கு உடம்பு முழுக்க இப்படி ஸ்கின் அப்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவளை இழுத்து அவ தலைக்கு மேல அந்த வீலோட ஆக்செல்ல வச்சார். ஆக்செல்ல முன்னாடி தள்ளிட்டு அந்த வீல் இருக்கக்கூடிய ஆக்செல்ல அவ மேல வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய அமிர்த கலச பாத்திரத்தை திறந்தார். அந்த அமிர்தம் தலையில சொட்டுன்னு அபாலா தலையில சொட்டித்து. சொட்டின உடனே கொஞ்ச நாளில என்ன எடுத்து அவ ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் போயிடுது. அந்த அபாலாவுக்கு விழுந்த அமிர்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்ணுக்கும் இந்த கட்டையை நான் வந்து இந்திரனுடைய ரத நுகத்தடியா வச்சு தீர்த்தத்தை நான் சோமரசமாக வச்சு கொடுக்குறேன். என் பொண்ணுக்கு இனிமே டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகக்கூடாது அந்த அபாலா மந்திரம் சொல்லுவா. இது கல்யாணத்துல இப்ப நான் நுகத்தடி கதை தெரிஞ்சுட்டா பாவம் அந்த வாத்தியார் சொல்லுவார் அபாலா மந்திரம். அது யார் காதுலயும் விழாது. நம்ம ஒரே பிஸியா இருப்போம் கல்யாணத்துல. அங்க யாரு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு இது சொல்ல வந்தேன், அந்த சோமரசத்தை பிழியணும். ஜாதவேதசே சுனவாம சோமம் கொடுத்துட்டு அராத்தீயத்தோ நிதஹாதி வேதஹா அப்படின்னு இருக்கு. என்னன்னா அந்த சோமரசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அக்னிய பரமாத்மாவே, எனக்கு வேத அப்படின்னு இருக்கு. வேதனாலே பொதுவா நாலேஜ்னு பட்டபாஸ்கரரும் சாயனாச்சாரியாலும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சொல்லிட்டு சொல்றா, எதெல்லாம் எனக்கு எதிரியா இருக்கோ, வாட் எவர் நாலேஜ் இஸ் நாட் நெசசரி. நம்ம நாலேஜ்லயே நாட் நெசசரி நாலேஜ் இருக்கான்னு கேட்டா தேசிகன் எடுப்பார். அசாரம் அல்பசாரம் ச சாரம் சார தரம் தியஜேத்து. நாலேஜ்லயே அசாரம் வேண்டாத நாலேஜ்னு இருக்கான். எதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு துளி கூட உதவாதோ அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய இருக்கும் இல்லையா. விக்கி கௌஷல் கட்ரீனாவோட எவ்வளவு வயசு குறைவானவர் நீங்க சொல்லுங்களேன். நான் படித்தேன், இப்போதான் படிச்சுட்டு வரேன். நல்ல மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் 6.5 வயசு குறைச்சல். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. 6.5 வயசு குறைச்சல். விக்கி கௌஷல் இஸ் யங்கர். அதை ஒரு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறா. கட்ரீனா இஸ் ஸோ கிரேட், ஷி இஸ் மேரிட் அ யங்கர் பாய் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறா. இந்த நாலேஜ் எனக்கு இருக்குது, இது எதுக்காவது உதவுமா? உதவுறதுங்கிற விட மோட்சம் கிடைக்காது. இந்த நாலேஜ் இருந்துடுத்துன்னு வச்சுங்கோ, இது ஹானி. அதனால இதுக்கு அசாரம்னு பேர். எது வேண்டாமோ பின்ன ஏன் சார் படிக்கிறீர், அதுதான் பாயிண்ட். புரியுறதோ? அராத்தீயத்தோ நிதஹாதி வேதஹா. எது நமக்கு வேண்டாம்னு இருக்கோ அப்பேற்பட்ட நாலேஜை விலக்கிடு அப்படின்னு சாயனாச்சாரியாலும் பட்டபாஸ்கரனும் வியாக்கியானம் பண்றா. ஆனா வேதங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா தனம்னு அர்த்தம். ஸ்ரீனா என்ன, நீர் கேள்வி கேட்டே கொண்டுடுங்க சுவாமி. அதுதான் நாங்க கச்சேரிக்கு வரோம். அவ பாட்டுக்கு பாடிட்டு இருக்கா. இல்ல பல பேர் கண்ணு மூடின்னு வேற பாடிடுவா. இங்க இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. நான் அதுல பாதி உங்களை பார்த்துட்டே தான் சொல்லணும். அதனால ஸ்ரீனா என்ன, மகாலட்சுமி என்ன. இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்க டக்குன்னு சொல்ல ஸ்ரீனா மகாலட்சுமி ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீனா வேதத்துல என்ன தெரியுமோ, வேதம்னு அர்த்தம். சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம் அப்படின்னு வருது இல்லையா, அந்த இடத்துல ஸ்ரீ அப்படின்னா வேதம்னு அர்த்தம். அதனால ஸ்ரீனா நமக்கு தெரிஞ்ச அர்த்தம், லௌகீகமான அர்த்தம் மகாலட்சுமி. ஆனா வேதப்படி ஸ்ரீனா வேதம்னு அர்த்தம். வேதம்னா நமக்கு பொதுவா தெரிஞ்ச அர்த்தம் நாலேஜ். ஆனா இன்னொரு அர்த்தம் வெல்த், மகாலட்சுமி. புரியுறதோ உங்களுக்கு?
அந்த இடத்துல சொல்றார் அராதீயதோ நிதஹாதி வேதஹா. எந்த வேதத்தை படித்தால் இந்த வேதமான வெல்த் எப்படி இருக்கணும்னா, ஜாதவேதசனுக்கு இந்த சோம ரசத்தை கொடுத்த உடனே என் எதிராளிகளுக்கு இருக்கக்கூடிய தனம் போக வேண்டும். ஞாபகம் வச்சுங்கோ, ஒரு யாகம்தான் வளர்த்தான் பலி சக்கரவர்த்தி. ஒரு யாகம் தானே வளர்த்தார் அவர். குஜராத்ல வளர்த்தார், நர்மதா நதிக்கரையில பரூச்சுங்கிற இடத்துல. பிருகுக்கச்சம்னு பேர். வாமனாவதாரத்துக்கும் கேரளாக்கும் சம்பந்தம் ரொம்ப இல்லை. ஓணத்தன்னைக்கு வராரு அப்படின்னு சொன்னா அது பிற்காலத்தை ஏதோ ரிஷி திருக்கார்கரைங்கிற க்ஷேத்திரத்துல தியானம் பண்ணாரு. ஒரிஜினலா அவர் பிறந்ததெல்லாம் சித்தாசிரமம் பீகார், அங்கதான் வாமனர். அப்புறம் அவர் நடந்து போனது குஜராத். இல்லை, ஒரு வருஷமும் வரார் திருவோணத்தன்னைக்கு, ஓணம் ஃபெஸ்டிவல். அது பின்னாடியாக்கும் வரார். முன்னாடி வந்தது அங்கதான் நடந்தது. சரி, இப்ப விஷயம் சொல்றேன். இப்ப அவர் யாகம் பண்ணாரா? அந்த யாகத்துக்கு போகும்போது என்னாச்சு, பெருமாள் அவனை ஏழையாக்கணும் தான் போறார். ஏன்னா அவர் செபி விண்டோ க்ளோசிங்ல போய் ஷேர்ஸ் வாங்கிட்டார். செபி கேஸ் போட்டா நம்ம பலி சக்கரவர்த்தி மேல. அவரை ஏழையாக்கணுங்கிறதுக்காக தான் போறார். அதனால அவனுக்கு இருக்கக்கூடிய தனத்தை குறைக்கணும். தனத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா, தேசிகன் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக. மகாலட்சுமியை மார்பில வச்சுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு கிருஷ்ணாஜினம் மாந்தோலால மறைச்சுட்டு போனாராம். ஏன்னா மகாலட்சுமி பார்த்துட்டே இருந்தா அவர் இழந்த செல்வம் எல்லாம் பெற்று கொண்டே வருவர். அதனால மறைச்சுன்னு போனார். அதனால இந்த இடத்துல அராதீயதோ நிதஹாதி வேதஹா அப்படின்னு சொல்லிட்டு சனஹா பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் துரிதாத்திய அக்னி. இந்த இடத்துல எதிரிகள் அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் இதை பொதுவாக கேட்டுட்டு என்ன சொல்வார், கரெக்டா யாராவது ஒருத்தர் பாருங்க மெனக்கெட்டு இந்த வைரல் ஆக்கக்கூடியவாள்லாம் என்ன பண்ணிடுவார்னா, இந்த வீடியோவெல்லாம் 2.5 மணி நேரம் நான் சொல்லியிருப்பேன், மெனக்கெட்டு அதை டவுன்லோட் பண்ணி, அது 555 MB இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை 2.5 மணி நேரம் கேட்டுட்டு ஏதாவது ஒரு 10 செகண்ட்ஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி அதை சுத்த அமைச்சிருவா. அது திரும்பி நமக்கிட்டே வரும். நீங்கள் இப்படி சொன்னேலாமே, ஏன் சார் முன்னாடி பின்னாடி நிறைய சொல்லியிருக்கேன்னு அதை கட் பண்ணி கொடுக்குறேன். நோ நோ நோ. அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன், அந்த எதிரிகள் அழியணும்னா என்னென்ன பட்டபாஸ்கரர் உள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் அழிய வேண்டும். சரி, இப்போ ஒரு கதை சொல்றேன். அப்பாடி, இப்போதான் சார் நீங்க நம்ம கட்சிக்கு வரீங்க, ரொம்ப டீட்டெயிலாக இது போயிட்டு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கட்டம், கிருஷ்ணர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட காட்டுக்கு போயிருக்கார். போனோன்னு குழந்தைகள்லாம் சொல்லித்து, வி ஆர் ஆல் வெரி ஹங்க்ரி கிருஷ்ணா. கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கணும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வெளியில ஸ்டால் போட்டிருக்கா, கிருஷ்ணர் தானே சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்லிட்டார், இங்க பக்கத்துல ஒரு அக்ரஹாரம் இருக்கு, அங்க சில அந்தணர்கள் இருக்கா, அந்த அந்தணர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்கா, ஆங்கீரசம்னு ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கா, அவா கிட்ட போய் கேளு. குழந்தைகள்லாம் பிச்சுமணி ராஜாமணிலாம் போய், மாமா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், எங்களுக்கு ஒரே பசிக்கிறது, நீங்க ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்டு, இந்த ரிஷிகள்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் சார் கிருஷ்ணர் கேட்டு இவா கொடுக்கலையா அப்படின்னா, ஞாபகம் வச்சுங்கோ, இவா யாகம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஆனா நாஸ்திகாள். என்ன, you are confusing us sir, they are doing yagam but they are atheist. yes, அந்த மாதிரி ஒரு கோஷ்டியினர் இருந்தா சனாதன தர்மத்துல. வேதத்துல பூர்ண நம்பிக்கை, வேதம் தான் சத்தியம், வேதத்துல என்ன கர்மாக்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணணும், ஆனா பலனை கொடுக்கக்கூடியது பெருமாளோ பரமாத்மாவோ கிடையாது, யாகமே. அவளுக்கு பூர்வ மீமாம்சகாள்னு பேரு. இப்ப கிருஷ்ணர் குழந்தைகள் கிட்ட போய் சாப்பாடு கேளுங்கன்னு சொல்லிட்டு அவ மறுத்தா பாருங்க, அவ பூர்வ மீமாம்சகாள்னு அர்த்தம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எதிரி என்னன்னா, பகவானை ஒத்துக்கொள்ளாத ஒரு எதிரி. இந்த மந்திரத்தை சொன்னால், இந்த துர்கா சூக்தத்துல இருக்கக்கூடிய இந்த முதல் மந்திரத்தை சொன்னால், யாராவது உங்க குடும்பங்கள்ல ஒருவேளை நாஸ்திகம் பேசுறவா இருந்துட்டான்னா, ஏன் சார் நாஸ்திகம் பேசுறது தப்பா, அது தப்புன்னு சொல்றதை விட சரியில்லைன்னு சொல்லிடலாம். சரி இல்லைங்கிறதும் தப்பம் ஒண்ணா, அது ஒரு டவுட் வந்துடும். எல்லாம் ஒரே கிரே ஏரியா. யூ கேனாட் டேக் எவ்ரி திங் as only poles. பைபோலாரா எல்லாத்தையும் வச்சுக்க கூடாது. எஸ் ஆர் நோ இப்படி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு உபன்யாசம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு யாரோ வெளில போய் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்வேன், அந்த தலையாட்டுறதுல பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்க இழுக்கும் போது அது ஒரு மாதிரி இல்லைன்னு அர்த்தம் வருது இல்லையா, அது ஒரு மாதிரி எஸ்ஸுக்கும் நோக்கும் நடுவுல இருக்கு. அந்த மாதிரி பூர்வ மீமாம்சகாள் இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கிருஷ்ணர் போய் சாப்பாடு கேட்க சொன்னார், மறுத்துட்டா. அப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்றான்னா, கிருஷ்ணர் கிட்ட சொல்றா, மாமா கொடுக்க மாட்டேன்னு விட்டார்.
சரி நீ கொல்லப்புறம் வழியா போய் அவாத்து மாமிகள் கிட்ட போய் கேளு. அது விப்ரபத்னி சம்பவம்னு பேர் பாகவதத்துல. அந்த மாமிகள் கிட்ட கேட்டோன்னு, இதோ கிருஷ்ணருக்காக தான் நாங்க எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டா. அதுல ஒரு மாமி போறத ஒரு மாமா தடுத்துட்டார். அதே இடத்துல கிருஷ்ணரை நினைச்சுன்னு மோட்சம் போனதாக பட்டதிரியில் எடுக்கிறார். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, இந்த முதல் மந்திரத்தை நீங்க கேட்டாலோ உங்க குடும்பங்கள்ல யாராவது நாஸ்திகம் பேசினா அவளுக்கு மனசு மாறி திருந்துவார்கள்னு பலன். இந்த இதை கேட்டுங்க, அந்த மந்திரத்தை சொல்லிவிடுன்னு, இது இன்னும் கொஞ்சம் அர்த்தம் இருக்கீங்க. ஜாத வேதசே சுனவாம சோமம் அராதீயதோ நிஜஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் துரிதாத்திய அக்னிஹி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பட்டத்ரியில் எடுக்கிறார். கதேஷ்வதோ தேஷ்வபிதாயதே விதாம் குமாரகேஷ்வோதனய சிஷு பிரபோ ஸ்ருதிஸ்திர அப்யபிநியுத ஸ்ருதிம் ந கிஞ்சித் யுஷுஷ்ச மஹீசுரோத்தமஹ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த அக்னியை பிரார்த்தனை செய்து சோமத்தை கொடுத்தால் எதிரிகள் ஒழிவார்கள். மேல என்ன நடக்கும்னு கேட்டார். சனஹா பரிஷததி துர்காணி. துர்கானா என்ன அப்படின்னா, துர்காங்கிற பதத்தை நீங்க நியூட்டர் ஜென்ரல்லையும் யூஸ் பண்றோம், அதாவது நபும்சகலிங்கமாவும் யூஸ் பண்ணலாம், ஃபெமினைன் ஸ்திரீலிங்கமாவும் யூஸ் பண்ணலாம். துர்கானா பொதுவா தடைன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோ, தடை, ஆப்ஸ்டக்கிள், அதுக்கு துர்கான்னு பேர். இதையே நீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா கோட்டைன்னு அர்த்தம். நடுவில் ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்னா, ஐயோ எனக்கு இடையூறா இருக்கேன்னு சொல்லலாம். இப்ப யாராவது எதிரிகள் வந்துட்டானா ஒரு சுவரானது எது தடையாக இருந்ததோ அதுவே கோட்டையா மாறிடுது பாருங்க. அதனால துர்கானா கோட்டைன்னு அர்த்தம். எப்படி சார் தெரியும்? இங்க கர்நாடகால ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டு கேள, சித்திர துர்கான்னு பேர். ரொம்ப அழகான கோட்டைன்னு அர்த்தம். அதனால துர்கா அப்படின்னா இந்த இடத்துல இடையூறுங்கிற அர்த்தத்துல சொல்றார். சனஹா பரிஷததி, பரிஷதத்தினா பாலயதி, என்னை காப்பாத்துவார்னு அர்த்தம். துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும், எப்படி காப்பாற்றணும் பரமாத்மானா நாவேவ சிந்தும். சிந்துன்னா என்ன? வெரி குட், கடல். கரெக்டா? சிந்து நதியின் மிசை. பாரதியார் சிந்து நதின்னு ஒன்று பாடியிருக்காரு. அது என்ன, நதியா கடலா? அது நதி சார், ஞாபகம் வச்சுங்க. சிந்துனா சம்ஸ்கிருதத்துல ரிவர்னும் அர்த்தம் உண்டு, கடல்னும் அர்த்தம் உண்டு. யூ கேன் கன்ஸ்ட்ரூ போத். ஏன்னா இப்ப இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, அதுக்கு சிந்துன்னு பேரு. சகாரம் மாதிரி தான் அந்த காலத்துல ஜொராஸ்ட்ரியன்ஸ் சொல்லும் போது ச வராது, ஹ தான் வரும். ஹப்த ஹிந்துன்னு எடுத்திருக்கா அவளுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல. அந்த சிந்து நதிக்கு இப்புறத்துல இருக்கக்கூடியவர்கள்னு அவ எடுத்தா. அந்த சிந்து மருவி ஹிந்துன்னு எடுத்து. அதனால இப்ப யாரோ ஒருத்தர் சொன்னார், ஹிந்துங்கிற வேர்ட் வேதத்துல இருக்கு தெரியுமா? இல்ல, அது ச மருவி ஹ எடுத்து, அவ்வளவுதான். சரி, இப்ப விஷயம் சொல்றேன். சிந்துனா நதின்னு அர்த்தமா? சிந்துனா கடல்னு அர்த்தம். கடல்லேந்து பிறப்பதனால்தான் உப்புக்கு சைந்தவம்னு பேர். சைந்தவமான உப்பு கடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அரேபியால இருக்கக்கூடிய குதிரைக்கும் சைந்தவம்னு பேர். அதனால தயிர் சாதம் சாப்பிடும் போது சைந்தவத்தை கொண்டு வான்னா என்ன கொண்டு வரணும்? குதிரை கொண்டு நிறுத்தணும், இல்ல உப்பை கொண்டு நிறுத்தணும். ஞாபகம் வச்சுங்க. அதனால ஜாகிரதையா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்தை ஆண்டவன் எழுதியிருந்தார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. எங்க ஆச்சாரியன் போய் மடப்பள்ளிக்கு போயிட்டு இருக்க, பிரசாதம் இருக்கு, ஆண்டவன் சாப்பிட்டுட்டு வா, லாவண்யமா இருக்கும் அப்படின்னாரு. லாவண்யம்னா அழகுன்னு நினைச்சுன்னு போய் சாப்பிட்டா ஒரே உப்பு, லவணம். அதனால அவ லாவண்யமா இருக்கும்னுட்டார். அதனால இது ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, ச பரிஷததி நஹா, என்ன காப்பாத்துவார். எங்கேந்து? துர்காணி, உலகத்துல எதெல்லாம் எனக்கு இடையூறா இருக்கோ அதுல இருந்து என்ன பரமாத்மா காப்பாத்துவார். எப்படின்னா, நாவேவ சிந்தும் துரிதாத்திய அக்னிஹி, எப்படி ஒரு கடலில் இருக்கக்கூடியவனை ஒரு நாவு, ஒரு படகு சென்று காப்பாத்துமோ அந்த மாதிரி என்ன காப்பாத்துவார் பரமாத்மா. இத தியாகராஜர் எடுக்கிறார். పరితాపముక నియడిన పలుకుల మరచితివో నా పరి సరిలేదని సీతతో సరయు మధ్యంబున నా పరితాపము. சரையூ நதியில சீதையானவள் எப்படி படகில் இருந்து ஒரு தாயாய் ரட்சிக்கின்றாளோ என்னை ரட்சிக்கட்டும். இது முதல் மந்திரம். இப்பதான் ரெண்டாவது மந்திரம். இந்த இடத்துல தான் அம்பாளை பத்தி பிரஸ்தாவம் வருது. தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்மபலேஷு ஜுஷ்டாம் துர்கா தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹா அப்படின்னு அம்பாளை பத்தி இந்த இடத்துல பிரஸ்தாவம் வருது. இப்போ போன மந்திரத்துல பரமாத்மா தானே நான் அர்த்தம் சொன்னேன், அப்படிதான் வியாக்கியாதாக்கள் பண்ணியிருக்கா. துர்கா சுக்தமா இருக்கிறபடியால் பல பேர் அம்பாளுடைய ரசிகாள் பக்தாள் இருப்பேள்.
அதனால ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு சாக்த கிரந்தங்கள்ல அவ்வளோ பரிச்சயம் இல்லை. இந்த இடத்துல ஜாதவேதசேன்னு அக்னியை பிரார்த்தித்து அக்னியிலிருந்து பிறந்தவள்னு இருக்கு. எங்கேன்னு தேடி பார்த்தா ஒரு வார்த்தை லலிதா சகஸ்ரநாமத்துல சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு வருதா, கரெக்டா ஜாதவேதசேன்னு வந்துடுது. இது எங்கே இந்த அக்னியில பிறந்தா அம்பாள் அப்படின்னு நான் தேடி உட்காந்து புராணத்தை பார்த்தா ஒரு இடம், ரேணுன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ரேணுங்கிற ராஜா பெண்ணாக ஒரு அம்பாள் வர வேண்டும்ங்கிறதுக்காக யாகம் பண்ணும்போது ரேணுகாங்கிற பேர்ல அக்னி குண்டத்திலிருந்து பிறந்தவளாம் அம்பாள். அதே மாதிரி ஸ்ரீ மகாபாரதத்துல ஜெயன் உபஜயன் கிட்ட துருபதன் போய் பிரார்த்தனை செய்ய திருஷ்டத்யும்னன் யஜ்ஞகுண்டத்திலிருந்து பிறக்க பின்னாடி வந்தவள் பாஞ்சாலி, குமாரி சாபி பாஞ்சாலி வேதி மத்யா சமுத்திதா சுபகா தர்ஷனீயாங்கி வேதி மத்யா மனோரமான்னு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ மகாபாரதத்துல. அவளும் வேதி மத்யா சமுத்திதா அக்னிகுண்டத்திலிருந்து பிறந்தாள் அப்படின்னு இருக்கு. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ